வணக்கம். நீங்க அனுப்பி வச்ச சோர்சஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம், அதாவது தவேகா, 2026 தேர்தல்ல தனிச்சு ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த ஒரு பெரிய நம்பிக்கைக்கு பின்னாடி என்ன இருக்கு? இதைத்தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம். முக்கியமா 2 விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம்னு நினைக்கிறேன். ஒன்னு, தவேகாவோட பலம் உண்மையிலே எங்க இருக்கு? அது நகரங்கள்லையா இல்ல கிராமங்கள்லையா? 2வது, பெரும் புயலை கிளப்பின அந்த 30% வாக்கு வங்கி கணக்கு, அது உண்மையா இல்ல வெறும் ஒரு ஊகமா? வாங்க இதை உடைச்சு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த நகரங்கள் கிராமங்கள் விஷயத்துக்கு வருவோம். நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகளை பார்த்தா தவேகாவோட மொத்த வியூகமும் நகரங்களையும் மாநகரங்களையும் சுத்தி தான் பின்னப்பட்டிருக்குன்னு தோணுது. குறிப்பா இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்களை குறிவைக்கிறாங்க. கள நிலவரம் அப்படிதான் இருக்கா? இது வெறும் தோற்றம் இல்ல, சொல்லப்போனா இதுதான் உங்களோட தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே தெரியுது. நீங்க பகிர்ந்துகிட்ட தரவுகள் படி கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்கள்ல தவேகுக்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்கு. உதாரணத்துக்கு சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, திருப்பூர், திருவள்ளூர் மாதிரியான மாவட்டங்கள்ல அவங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு 10-15% வாக்குகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு புது கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய தொடக்கம் இல்லையா? ஒரு நிமிஷம், 10-15% ஒரு புது கட்சிக்கு பெரிய விஷயம்தான், மறுக்கல. ஆனா இது மாநிலம் முழுமைக்குமான ஒரு சராசரி மாதிரி தெரியுது. சில தொகுதிகளில் இந்த எண்ணிக்கை எங்கேயோ போகுதே. குறிப்பா சோழிங்கநல்லூர்ல 51% ஆதரவுன்னு ஒரு புள்ளி வரும் சொல்லுது. என்னது இது? 51%? அது ஆதரவில்ல, அது ஒரு முழுமையான ஆதிக்கம். ஒரு அரசியல் கட்சி கணக்கெடுப்பு மாதிரி இல்லாம ஒரு ரசிகர் மன்ற கணக்கெடுப்பு மாதிரி இருக்கு. இது எப்படி சாத்தியம்? நீங்க சரியா அந்த இடத்தை பிடிச்சீங்க. அங்கேதான் இந்த ஆட்டமே சுவாரஸ்யமாகுது. சோழிங்கநல்லூர்ல 51%, திருவள்ளூர்ல 50%, சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணில 48%. இந்த எண்கள் சாதாரணம் இல்ல. ஆமா, இது ஒரு கணக்கிடப்பட்ட வியூகம். இந்த தொகுதிகளோட தன்மையை பாருங்களேன். பெரும்பாலும் படித்த இளம் வாக்காளர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறையில வேலை பார்க்கறவங்க, நகர வாழ்க்கையோட பிரச்சனைகளை தினமும் சந்திக்கிறவங்க இருக்கிற இடங்கள். இங்க பாரம்பரிய அரசியல் கட்சிகள் மேல ஒருவித சலிப்பு இருக்கு. அந்த வெற்றிடத்தை தவேகா குறிவைக்குது. சோ இது மாநிலம் முழுக்க பரவி இருக்கிற ஆதரவாலே இல்ல. ஆனா சில முக்கியமான அதிக பிரபாவம் செலுத்தக்கூடிய நகர பகுதிகள்ல தங்களோட கோட்டைகளை கட்டுற ஒரு பீச் ஹெட் வியூகம் மாதிரி தெரியுது. ஓகே, அப்போ இது ஒரு கார்ப்பரேட் டேக் ஓவர் மாதிரி. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரே நேரத்துல பிடிக்க நினைக்காம லாபம் அதிகமா வர்ற முக்கிய டிபார்ட்மெண்ட்டை முதல்ல குறிவைக்கிற மாதிரி. இங்க லாபம் தர டிபார்ட்மெண்ட் நகரங்கள். ஆனா தமிழ்நாட்டோட அரசியல் அப்படி இல்லையே. மதுரை, தூத்துக்குடி மாதிரி தென் மாவட்டங்கள்லயும், திருப்பூர் மாதிரி மேற்கு மாவட்டங்கள்லயும் ஆதரவு இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுவும் ஐடி இளைஞர்கள் தானா? இல்ல, அங்க கதை மாறுது. இதனாலதான் தவேகாவோட ஆதரவத்தலும் ஒரு கூட்டணி மாதிரி தெரியுது. தென் மாவட்டங்கள்ல, குறிப்பா மதுரை, தூத்துக்குடியில இது முழுக்க முழுக்க விஜயோட நட்சத்திர அந்தஸ்து, ஸ்டார் வேல்யூ. ஆமா, அவரோட ரசிகர் மன்றங்களோட பலம், இளைஞர்களோட ஈர்ப்பு. அங்க அவர் ஒரு சினிமா ஹீரோ. ஆனா திருப்பூர், ராணிப்பேட்டை மாதிரி மேற்கு மாவட்டங்கள்ல அவர் ஒரு மாற்றத்துக்கான முகமா பார்க்கப்படலாம். அங்க இருக்கிற தொழிலாளர்கள், நகர்ப்புற வாக்காளர்கள், அவங்களோட அன்றாட பிரச்சனைகளுக்கு இவர் தீர்வு கொடுப்பாருன்னு நம்புறாங்க. சரி. சோ தெற்குல ஹீரோ வழிபாடு, மேற்குல நகர்ப்புற தீர்வுக்கான நம்பிக்கை. இந்த 2 வெவ்வேறு குழுக்களையும் ஒரே குடைக்கு கீழே கொண்டு வர்றதுதான் அவங்க முன்னாடி இருக்கிற பெரிய சவால். அப்போ இந்த 2 வகையான ஆதரவையும் தாண்டி பாரம்பரியமா திமுக, அதிமுக வலுவா இருக்கிற டெல்டா பகுதிகளிலேயோ இல்ல சில குறிப்பிட்ட சமூகங்கள் பலமா இருக்கிற இடங்கள்லயோ தவேகாவுக்கு இடம் இருக்கா? இல்ல அந்த பகுதிகளை அவங்க இப்போதைக்கு கண்டுக்கலையா? நல்ல கேள்வி. அவங்க அந்த பகுதிகளையும் விட்டு வைக்கல. தஞ்சாவூர், திருவாரூர் மாதிரி டெல்டா மாவட்டங்கள்லயும், தேனி, விருதுநகர் மாதிரி முக்குளதூர் சமூகம் அதிகம் வசிக்கிற இடங்கள்லயும் கணிசமான வாக்குகளை பிரிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு குறிப்பு சொல்லுது. ஓஹோ, இது அவங்க ஒரு குறிப்பிட்ட பிரிவை மட்டும் நம்பி இல்லைங்கிறத காட்டுது. இதோட முக்கிய அம்சம் என்னன்னா, அவங்க ரசிகர் மன்றமா இருந்த அமைப்பை ஒரு முழுமையான அரசியல் கட்சி இயந்திரமா மாத்திட்டு இருக்காங்க. 128க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல நிர்வாகிகளை நியமிச்சிருக்கிறது, களப்பணியை தீவிரப்படுத்த திட்டமிடுறது எல்லாமே இந்த ஆர்வத்தை வாக்குகளா மாத்துறதுக்கான ஒரு தீவிர முயற்சி தான். சரி, இந்த நகர கோட்டைகள், வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிற ஆதரவு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இது எல்லாம் வச்சுக்கிட்டு தனிச்சு ஆட்சி அமைக்க முடியுமா? இங்க தான் எல்லோரும் பேசுறான், அந்த மேஜிக் நம்பர் வருது, 30%.
ஒரு புது கட்சி 2 வருஷத்துல 30% வாக்குகளை வாங்குவோன்னு சொல்றதுக்கு என்ன தைரியம்? இந்த எண் எங்கிருந்து வந்தது? இது வெறும் நம்பிக்கையா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது தரவுகள் இருக்கா? இது வெறும் காத்துல சொன்ன வார்த்தை இல்ல. நீங்க கொடுத்த ஆதாரங்கள் படி இந்த 30% வாதத்துக்கு பின்னாடி சில உறுதியான காரணங்கள் இருக்கு. முதல் மற்றும் முக்கியமான காரணம் இந்தியா டுடே நடத்தின ஒரு மெகா கருத்து கணிப்பு. ஆமா, அதை பத்தி நானும் படிச்சேன். இது சின்ன சர்வே இல்ல, கிட்டத்தட்ட 41,453 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. அதுல தவேகாவுக்கு 31.7% வாக்குகள் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், 31.7%? தமிழ்நாட்டோட ஆளும் கட்சியான திமுகவுக்கே அதே கருத்து கணிப்புல 32.9% தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா வெறும் 1% புள்ளி தான் வித்தியாசமா? அரசியலுக்கு சில மாதங்களே ஆன ஒரு கட்சி ஆளும் கட்சிக்கு இவ்வளவு பக்கத்துல வருதுன்னே ஒரு கருத்து கணிப்பு சொல்லுதுன்னா அது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு நிலநடுக்கத்துக்கு சமம். அவங்களோட தன்னம்பிக்கைக்கு இதுதான் காரணமா? நிச்சயமா இதுதான் அவங்களோட தன்னம்பிக்கையோட அச்சாணினே சொல்லலாம். அதே கருத்து கணிப்புல அதிமுகவுக்கு 27.3% வாக்குகள் கிடைக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த புது கட்சி 2 திராவிட ஜாம்பவான்களுக்கும் நடுவுல நிக்குது. இது முதல் காரணம். ரெண்டாமதா கட்சியின் உள்ளாய்வுகள். அந்த ஆய்வுகளும் 30% வாக்குகளை உறுதி செய்யுதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா இங்க ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். இந்த உள்ளாய்வுகள் பெரும்பாலும் 18-35 வயசு இளைஞர்கள், நகர்ப்புற வாக்காளர்களை மையமா வச்சு எடுக்கப்பட்டவ. இது அவங்களோட பலமான ஏரியாங்கிறதால இந்த எண்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். சரி, ஒரு மீடியா சர்வே, கட்சியின் உள்ளாய்வு, இது போதாது. அதனால்தான் மூணாவதா விஜயே அத பொதுவெளியில அறிவிக்கிறார். சேலம் மாநாட்டுல 2 வருஷத்துல 30% வாக்கு வங்கி அப்படின்னு அவர் பேசியது இத வெறும் ஊகமா இல்லாம கட்சியின் அதிகாரப்பூர்வ இலக்கா மாத்திடுச்சு. ஆமா, அது பெரிய செய்தியாச்சு. அவரோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் 30% வாக்குகளுக்கு மேல வாங்கி தனித்த ஆட்சி அமைப்போம்னு உறுதியா சொல்றதும், டிஎம்கேவோட உண்மையான வாக்கு வங்கி 21% தான் அப்படின்னு அவங்க விமர்சிக்கிறதும் இந்த 30% எண்ண மையமா வச்சுதான் அவங்களோட முழு அரசியல் கதையாடலும் உருவாக்கப்படுதுங்கிறத காட்டுதுங்க. ஓகே, ஒரு பக்கம் வலுவான கருத்து கணிப்பு, மறுபக்கம் கட்சியின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா இந்த 30% கணக்க எல்லோரும் அப்படியே ஏத்துக்கிறாங்களா? இதுக்கு மாற்று கருத்துகள் இல்லையா? ஏன்னா அரசியல் கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு இவ்வளவு நாள் முன்னாடி எடுக்கிறது எவ்வளவு தூரம் நம்பகமானதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா இல்ல. இங்கேதான் ஒரு முக்கியமான விவாதம் தொடங்குது. இந்த புள்ளி விவரங்களோட நம்பகத்தன்மை என்ன? மத்திய அமைச்சர் எல் முருகன் இந்த 30%க்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நேரடியாவே கேள்வி எழுப்பினதா உங்க குறிப்புகள்ல இருக்கு. ஆமா, இது ஒரு அரசியல் விமர்சனமா இருந்தாலும் பொதுவெளியில இருக்கிற சந்தேகத்தை இது பிரதிபலிக்குது. சரி, இந்தியா டுடே கருத்து கணிப்பு தவிர வேற ஆய்வுகள் என்ன சொல்லுது? அவையும் இதே மாதிரி எண்களை தான் காட்டுதா? இல்ல, அங்கதான் வித்தியாசம் வருது. நீங்க கொடுத்த தகவல் படி சில மாற்று கருத்து கணிப்புகள் தாவேகாவுக்கு 23% முதல் 26% வரைக்கும் தான் ஆதரவு இருக்குன்னு காட்டுது. ஓ, அப்போ ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமா, இதுவும் ஒரு பெரிய வாக்கு வங்கி தான், மறுக்க முடியாது. ஆனா இது ஆட்சி அமைக்கிற 30-35% இலக்க விட குறைவு. இந்த வித்தியாசம் ஏன் வருதுன்னா ஒவ்வொரு கருத்து கணிப்பும் பயன்படுத்துற முறை, கேட்கப்படுற கேள்விகள், மாதிரிக்கு எடுத்துக்கிற மக்கள் கூட்டம், இதெல்லாம் பொறுத்து முடிவுகள் மாறும். அரசியல் விமர்சகர்கள் இதை எப்படி பாக்குறாங்க? ஏன்னா அவங்க எண்களை தாண்டி கள யதார்த்தத்தை பாப்பாங்க இல்லையா? அவங்களோட பார்வை ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா களத்துல உண்மையான ஆதரவு 15% தான் இருக்கும். 15% தானா? ஆமா, மீதி இருக்கிறதெல்லாம் வெறும் ரசிகர்களோட உற்சாகம், அது வாக்குகளா மாறாதுன்னு சொல்றாங்க. இதுதான் $1 மில்லியன் கேள்வி. கரெக்ட். சமூக ஊடகங்கள்ல இருக்கிற ஆதரவும் கூட்டங்கள்ல கூடுகிற லட்சக்கணக்கான மக்களும் அப்படியே வாக்குச்சீட்டுல பதிவாகுமா? ஒரு சினிமா ரசிகனுக்கும் ஒரு அரசியல் பார்ட்டி தொண்டனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அவங்க வாதிடுறாங்க. ஒரு தொண்டன் பூத்துல வேலை பார்ப்பான், மக்களை சந்திப்பான், கட்சிக்கு ஓட்டு கேட்பான். ஆனா ஒரு ரசிகன் இதெல்லாம் செய்வானா என்பதுதான் அவங்களோட முக்கியமான கேள்வி. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பக்கம் நகர்ப்புறங்கள்ல குறிப்பா இளைஞர்கள் மத்தியில தவேகாவுக்கு ஒரு தெளிவான தரவுகள் அடிப்படையிலான பலம் இருக்கு. அவங்களோட 30% இலக்குக்கு ஒரு பெரிய கருத்து கணிப்பா ஆதரவு தெரிவிக்குது. மறுபக்கம் இந்த எண்களோட நம்பகத்தன்மை பத்தின தீவிரமான கேள்விகள், விமர்சனங்கள், கலை யதார்த்தம் வேற மாதிரி இருக்கலான சந்தேகங்கள் இருக்கு.
ஒரு பக்கம் அசைக்க முடியாத நம்பிக்கை, மறுபக்கம் நடைமுறை அரசியல் குறித்த கேள்விகள். சரியா சொன்னீங்க. இதுதான் தற்போதைய நிலை. நம்ம புள்ளி விவரங்கள், வாக்கு சதவீதங்கள், நகர கிராம வித்தியாசங்கள் பத்தி பேசிட்டோம். ஆனா நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற எண்களால அளக்க முடியாத ஒரு விஷயத்தோட உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. அதுதான் விஜயோட ரசிகர் மன்ற பலம். புள்ளி விவரங்களையும் கருத்து கணிப்புகளையும் தாண்டி கிட்டத்தட்ட 30 வருஷமா ஆழமா வேரூன்றி இருக்கிற இந்த ரசிகர் மன்ற கட்டமைப்பு இந்த உற்சாகத்தை உண்மையான வாக்குகளா மாத்துறதுல எவ்ளோ பெரிய பங்கு வகிக்கும்? இது முக்கியமான கேள்வி. திமுக, அதிமுக மாதிரி பல டெசிலியேத்தியா களத்துல இருக்கிற கிளைக்கழகம் வரைக்கும் கட்டமைப்பு வச்சிருக்கிற கட்சிகளை எதிர்த்து இந்த ரசிகர் மன்றங்கள் ஒரு அரசியல் இயந்திரமா செயல்பட முடியுமா? குறிப்பா பாரம்பரிய கட்சிகள் கோட்டையா இருக்கிற பகுதிகளில் இந்த கட்டமைப்பு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த கேள்விக்கான பதிலை எந்த கருத்து கணிப்பும் தராது. அது 2026 தேர்தல் களத்துல தான் நிரூபிக்கப்படணும்.